சொல்றாரு, நான் ஆவியில் இருக்கும் போது 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேங்கிறார். அப்படின்னா அபிஷேகத்தினுடைய ஆழம் அது. அப்பதான் தரிசனத்துக்குள்ள போகிறது. இந்த இந்த யோசுவா என்ன அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள போனார்லாம் தெரியாது. ஆனா இந்த அழுக்கு வஸ்திரத்தோடு இவன் நகர்ந்து 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 எவ்வளவு தூரம் போனான் தெரியுமா? மகிமையின் ஆழம் வரைக்கும். மகிமையின் ஆழம் வரைக்கும். இது எத்தனை வருஷ ப்ராசஸ் தெரியுமா? 16 வருஷ ஜெபம், 16 வருஷ பிரயாசம், 16 வருஷமாய் இவன் ஜெபித்த ஜெபங்கள் இவனை எங்க கொண்டு போய் நிறுத்திச்சுன்னா பிதாவின் சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தினது. யோசித்து பாருங்க, தேவனுக்கு முன்பாக நிற்பது என்பது சாதாரணமானவைகள் அல்ல. ஆவியிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து அவருக்கு முன்பாக நிற்கிறது சாதாரண விஷயங்கள் அல்ல. இந்த மனிதன் தேவனோடு நெருங்கி 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 ஒவ்வொரு நாளும் ஜோமணி 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 எந்த அளவுக்கு போயிட்டான்னா, இப்ப ஜெபம்னு உட்கார்ந்தாலே இவன் ஆவி கர்த்தருடைய ராஜ்யம் வரைக்கும் போகுது. இவன் ஜெபம்னு உட்கார்ந்தாலே தேவ பிரசன்னத்தை சரீரத்திலே உணர்கிறான். ஜெபம்னு உட்கார்ந்தாலே கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறான். ஜெபம்னு உட்கார்ந்தாலே தெய்வத்தோட உறவாடுகிறான். சாத்தானோடு போராட நேரம் இல்லை, பிரச்சனையோடு போராட நேரம் இல்லை, அசுத்தத்தோடு போராட நேரம் இல்லை. இவன் முழுக்க முழுக்க கர்த்தரை மட்டும் மகிமைப்படுத்துகிறான். ஏனென்றால் ஆராதித்து 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 ஆவியில் ஆழம் போயிட்டான். இவனுக்கு இப்ப சாத்தான் தெரியல, கண்ணுக்கு அசுத்தங்கள் கண்ணுக்கு தெரியல. இவனுக்கு தெரிந்தது ஒன்னே ஒண்ணு, ராஜ்யத்தின் மகிமை.